ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PW Logs. ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, மொட்டை மாடியை பார்த்தோன்னே நீங்கள் மொட்டை மாடி பார்ட்டி அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. ஸோ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி இந்த மந்த்தும் அந்த சீரியஸும் இதுதான். ஏன்னா நான் பல தடவை பல யூடியூபர்ஸ் பார்த்துருந்த ஒரு இதுதான் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ரமடான் ஸ்பெஷல். ஸோ அதனால் நம்ம என்னன்னா இஃப்தார் பாக் கம்பேரிசன் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எப்பவுமே என்னடா கார்த்தியை காணணும்னு நினைப்பீங்க. ஸோ கார்த்தி வந்து என்னன்னா வெள்ளையங்கிரி டிவோஷனல் ட்ரிப் போயிருக்காரு. ஸோ நம்ம தம்பியும் அடுத்த வாரம் போகிறதுனால ஸோ நம்ம இந்த வாரமே முடிஞ்ச அளவுக்கு என்ன கவர் பண்ண முடியுமோ. அது இல்லாமல் சேலரி வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ இப்போ தான் நம்மகிட்ட காசு இருக்கும். ஸோ இஃப்தார் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் ஸோ நான் எது பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம் ஷோர் அண்ட் சீஷெல் தான். ஸோ பாம் ஷோர் இது பார்க்குறேன். இது எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னா 634 வந்துச்சு. ஸோ நம்ம ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி அந்த ஆஃபர் கிஃப்ட் போயிட்டு 594 வருது. ஸோ இதுதான் பாக்ஸு. பேக்கிங்லாம் ஒர்த்தாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். பேக்லாம் செம்ம ஒர்த்தாகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றது உள்ளே போய் பார்த்துருவோம். வாவ், பயங்கரமாக இருக்குது. 594 ஒர்த்தா இல்லைன்றதை சாப்பிட்டு பார்த்து சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மட்டன் சமோசா, அதுக்கு அடுத்தது வந்து ஸ்வீட்டு, இது என்னென்னா குலோப் ஜாமுன், அதுக்கு அடுத்தது இடியாப்பம் சிக்கன் பிரியாணி. புதுசாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. நான் ட்ரை பண்ணது இல்லைப்பா, நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டவங்க சொல்லலாம். அப்புறம் யாக்கப் சிக்கன் பிரியாணி, அதுக்கு அடுத்தது மாயோனேஸு, இது வந்து மட்டன் ஹலீம் செம்மையாக இருக்கும் ஆக்சுவலாக. இது ஏதோ டிப் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, என்னன்னு தெரில, சாப்பிட்டு சொல்கிறேன். ரைத்தா, அதுக்கப்புறம் டேட்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. முக்கியமாக அந்த நோன்பு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா நிறைய அயன் சக்தி இருக்குனால டேட்ஸ் வைப்பாங்க எப்பயுமே. ஸோ ஒரு ஸ்பூன் அண்ட் டிஷ்யூஸு, இஃப்தார் பேக்கோட இது காம்போஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, ஸோ பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு வாட்டர் பாட்டிலு, அடுத்தது முக்கியமான மேட்டர் ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி மட்டன் நோம்பு கஞ்சி. அதே தான். அடுத்தது லெபானியா ஏதோ, அது என்னன்னு தெரியும். லுபானி, அது லெசானி கிடையாது. லுபானி வந்து இது ஆக்சுவலா அதுதான். உனக்கு அது மட்டும் தான் தெரியும். லாவண்யாலே இரு. அதுக்கு அடுத்தது ஏதோ சின்ன ரோல் ஷவர்மா, ஏதோ டேஜா ராப்பான். அதுக்கப்புறம் இது என்ன, அது இல்லப்பா, ஃப்ரூட் காக்டெயில்னா உதப்பாங்க. ஓகே, ஸோ ஓகே ஃபைன். பேக்கிங் வைஸ் எல்லாமே குட்டு. இது ஹலீம்க்கு இந்த லெமன். ஸோ சாப்பிட்டு சொல்கிறேன். பேக் பயங்கரமாக இருக்குது. எல்லாமே எடுத்தாச்சு, மைனஸ் எடுத்தாச்சு. ஓகே, இது இப்படி ஓரமாக வச்சுட்டு ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, தம்பி கொஞ்சம் பிளேட்டை கொடு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்நாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எங்களோட ஓப்பனிங் ஸ்டார்ட் வந்து இது மட்டன் சமோசா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, நல்ல சைஸ், சின்ன சைஸ் அந்த சமோசா தான். எப்படி இருக்குது, பேட்டர்லாம் இருக்குன்னு செக் பண்ணிடுறோம். அப்படி கொஞ்சம் ஓகே, நல்ல ஃபில்லிங்ஸ் தான். சூடாக சாப்பிட்ருக்கணும், பட் நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணணும். கொஞ்சம் ஆயிலி தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் ஆர்டர் பண்ணி ஒரு 30 to 40 minutes ஆயிடுச்சு வரதுக்கு. பட் நல்லா இருக்குது, நல்ல ஃபில்லிங்ஸு, இந்த மட்டனோட அரோமா இருக்குது. ஸோ மஸ்ட் ட்ரை ஸ்நாக் தான், நல்லா இருக்குது. ஓப்பனிங்கே நல்ல பைட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷார்மா ரோல். அதாவது அவங்க ஏதோ சொல்லியிருந்தாங்க டெபாங்கி ராப்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்கும். கோஸு அது இதுன்னு ஃபில்லிங்லாம் வச்சு சூடாக சாப்பிட்டுருந்தா நல்லாயிருக்கும். நேரில் போய் ஒரு தடவை பாம்ஸோட இஃப்தார் பஃபட் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக நல்லா இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ அங்கே ஆல்ரெடி ஒருத்தன் கேட்டுனே இருக்கான் எனக்கு கொஞ்சம் வெயிங்கன்ட்டு. ஸோ அவனுக்கும் வச்சுருவோம். அடுத்தது ஹீரோ ஆஃப் தி ரமடான் நோம்பு கஞ்சி. நீங்கள் எதுக்கு தலை கை வைக்கின்னு தெரியல. ஸோ நோம்பு கஞ்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், சாப்பிடுவோமா? பக்கா நோம்பு கஞ்சிங்க, வேற மாதிரி இருக்கு. பக்கா ஸ்டைல், முஸ்லீம் ஸ்டைல். அவங்க பண்ற அத்தன்டிக்கான ஒரு ஸ்டைல்ல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பாம் ஷோர். இது வரைக்கும் சாப்பிட்ட 3 டிஷ்ஷுமே வந்து என்ன டிசப்பாயிண்ட் பண்ணல, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ லைட்டா இன்னொரு சிப் மட்டும் வச்சிடுறேன்.
மட்டன் ஹலீம் லெமன் லைட்டா புழிஞ்சிட்டு நல்லா ஆனியன்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி சூப்பராக இருக்குங்க. ஸ்பூன் எடுத்துக்கும், கையில சாப்பிட முடியாது ஹலீமை. மட்டன் ஹலீம் கைஸ். ஸோ வாவ், ரமலான் ஸ்பெஷல். சூப்பராக இருக்குங்க. நான் இதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன் ஸ்டேட் பெட்டில் ஒரு ஷாப்பில். ஹலீம் பக்காவாக இருக்குது. அத்தன்டிக்காக ஒரு ஹலீம் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்குது. அந்த மட்டனோட அராமாவும் அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸு அந்த கீ அந்த குக்கிங் ப்ராசஸ்லேயே தெரியுது. மின்ஸ் ஆகிருக்கு மீட், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பக்காவான ஒரு ஹலீம் ஆக்சுவலாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பயங்கரமாக இருக்குடா. இது வரைக்கும் எதுவுமே நான் டிஸப்பாயின்ட் பண்ணுறேன் சாப்பிட்ட டிஷ்ஷஸில். அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்கானுங்க. பேக்கிங்கும் சரியான பேக்கிங்கு. மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷஸுமே இல்லை சமோசாலேருந்து. நெக்ஸ்ட்டு அவங்களோட மெயின் கோர்ஸ் பேருமா இடியாப்பம் சிக்கன் பிரியாணி. ஓ நல்ல ஒரு இதுதான். லைட்டாக போட்டு என்னடா இடியாப்ப சிக்கன் பிரியாணிங்க, சிக்கனையே காணும். ஏமாத்தி போட்டு இடியாப்பத்துல சிக்கன் பிரியாணியா? ஆஹா, நான் வந்து பிரியாணி வச்சு நான் இடியாப்பம் வச்சுதான். அப்படிலாம் இல்லப்பா. எப்படிப்பா இப்படிலாம் யோசிக்கிறேன்? இப்படிலாம் யோசிச்சா கடை ஓடாது. இப்ப தெரிஞ்ச எங்களோட கிரியேட்டிவ் டீம் எப்படிலாம் இருக்குன்ட்டு. பயங்கரமான டீமா இருக்குல்ல. ஓகே, இடியாப்ப சிக்கன் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். நானும் இதான் இந்த டிஷ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இடியாப்பு கொத்து சாப்பிட்டுருக்கேன், பிரியாணி தான் ஃபர்ஸ்ட் டைம். அதேதான் கிட்டத்தட்ட கொத்து மாதிரி தான். என்னன்னா பிரியாணி மசாலா லைட்டா அந்த ஃப்ளேவர், பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடுறாங்க அந்த ஃப்ளேவர் வரணும்னு சொல்லிட்டு. நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் சொல்ற மாட்டேன், ஆவரேஜும் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கு, நல்ல ஒரு டிஷ் தான். ஸோ பாம்ஸ் ஒரு கலக்குறானுங்களே. யாரு நமக்கு பண்ணும்பா ப்ரமோஷனு தெரியல. நீங்க எப்படி நிக்க வச்சாங்கன்ட்டு 2 மணி நேரம். கூடிய சீக்கிரம் பண்ணும்பா, நம்மளை கூப்பிட்ற காலமும் வரும். சரி ஓகே, போறோம் சீக்கிரமா. நம்ம பண்ண ஷாப்ல ஆல்ரெடி ஒருத்தவங்க கூப்பிட்டுருக்காங்க, திரும்ப போய் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதோ டெஜார்ஜ் லுபனானி. என்னான்னு கூட தெரியல. எனக்கு தெரிஞ்சு அல்ஃபாமு இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஃபாம்பா சொல்ல. ஸோ அல்ஃபாம் சிக்கன், அல்ஃபாம் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ நெக்ஸ்ட் வந்து மயோனைஸோட மைனஸ் டிப் பவுடர். மைனஸும் சரியான திக்கான மைனஸ் பா. எதுக்கு ஊறுதா? சரி ஓகே, நீ கேமரா இது பண்ற நேரம் பண்ற. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஒரு டிப் அடிச்சிடுறேன், வைக்கிறேன்ப்பா, உனக்கும் சேர்த்து வைக்கிறேன்ப்பா. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சூப்பராக இருக்குடா டே. முக்கியமா நான் சீஷல்லையும் பாம்ஷோரையும் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, அத்தன்டிக்கா அரபிக் ஃபுட் அவங்க கிட்ட கிடைக்கும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் அடிச்சு பார்க்கறதே பெரிய காம்படிஷனா வச்சு பார்ப்பேன். இவங்க 2 பேருக்குள்ள யார் பெஸ்ட், எது பெருசுன்னு அடிச்சு காட்டுன்ட்டு. அவன் பாக்ஸே பங்கமா இருக்கான், இது 5,000 மாதிரி இருக்கான். பட் இவன் அல்டிமேட். இது எதுக்கு எதுவுமே இது பண்ணல. தன் தம்பிக்கு யாரை கொஞ்சம் வைக்கணும். வைக்கிறதா அவனுக்கு முக்கியமான விஷயம், அவங்க அப்பா மாலை போட்டிருக்காரு, அதனால சாப்பிட்றான். ஆனா அவன் என்னங்க பண்ணுவான் பாவம், வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டா போதும். வருஷம் ஃபுல்லா மாலை போட்டுருந்தா என்ன பண்றது? அதே கரெக்ட் தான். அடுத்தது ஆனா என்ன சிக்கனா வச்சுட்டாங்க, மட்டனா வச்சுருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல. பங்கமா இருக்குல்ல. ஒரு ரமடான் செம்மையா. ஆக்சுவலா இன்னும் பிளான் பண்ணியிருக்கோம், இன்னும் 2 இஃப்தார் கம்பேரிசன் இருக்கு. அதுக்கப்புறம் மண்ணடி போல மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கோம். மண்ணடிக்கு அநேகமா நம்ம கௌதம் இருக்க மாட்டாப்புல, அதாவது நம்ம தம்பி. ஏன்னா அவர் வந்து டெவோஷனல் ட்ரிப், கேமராமேன் வேணாமே தம்பினே போவோமே. ஸோ ஏதோ பிரிஞ்சால் கிரேவி மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு, இது லைட்டாக ஊற்றிப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாம்ஷோரோட ஸ்பெஷல் பிரியாணி. பாம்ஷோர் பிரியாணி எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். மந்திலேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும், வேர்ஸ்டாகவே எதுவுமே இருக்காது. ஸோ பாம்ஷோர் பிரியாணி உங்களுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் பைட்டு, அதுக்கு அடுத்தது
என் தலைவன் ஃபுட்டி பிரபு மாதிரி மைனஸ் பைட் வரும். ஒர்த்து. நான் சாப்பிட்ட இஃப்தார்லேயே டாப்பான இஃப்தாராக இருக்குது. செம ஒர்த்தாக இருக்குது. சிக்கன்லாம் கூட வெல் குக்டு நல்லாவே இருக்குது. நல்லா சாஃப்டாக சூப்பரான பீஸு. அந்த என்ன சொல்கிறது, அந்த விங்ஸ் பீஸ்ன்னு நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக இந்த பீஸு. ஸோ மைனஸ் லைட்டாக ஊற்றி லைட்டாக அடிப்போம். உடம்புக்கு கெடுதின்லாம் நான் சொல்ல மாட்டேன்ப்பா. என் ஃபுட்டுன்றதே நமக்கு முசுலாம் மெடிசன். ஸோ லைட்டாக மைனஸ் எப்படி அடிச்சு முட்டை மிஸ் ஆயிடுச்சுலாம். அதே தான். ஸோ அவ்வளோதான். சொர்க்கமே என்றாலும் அந்த மாதிரி சாங் மாதிரி தான் ஞாபகம் வருது. அடிக்கிற ப்ரீச்சுக்கும் அதுக்கும் டாப் நாச்சுங்க. நான் சாப்பிட்ட இப்போ வரைக்குமே எந்த டிஷ்ஷுமே எனக்கு டிஸப்பாயிண்ட் பண்ணல. லைட்டாக ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு மாக்டெயில் அடிப்புமா. ஆக்சுவலாக இந்த பாட்டில் என்ன பிரச்சனை எடுக்கிறேன், ஏதோ ஒன்று சூடாக வந்ததுனால பாட்டில் பின்னாடி கீழே கொஞ்சம் உபிட் ப்ராப்ளம் பார்த்து அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பேக் பண்ணுங்க. ஒரு செக் பண்ணிடலாம். மிக்சட் ஃப்ரூட்ப்பா. ஆனால் வாட்டர் மெலன் தான் நிறைய அந்த ஃப்ளேவர் தான் இருக்குது. நல்லா இருக்குது, ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் என்னன்னா, நான் இதில் என்னென்ன ட்ரை பண்ணேன்னா, இந்த ஃப்ரெஷ் கட் ஃப்ரூட்ஸும் டேட்ஸும் ட்ரை பண்ணல. ஸோ டேட்ஸ்லாம் சரியான டேட்ஸு. ஏன் இதுனா, இது வீட்டில் இருக்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு. அடுத்தது நான் ஒன்று இதை மட்டும் முடிச்சிடுறேன். தம்பி சாருடா, இது ஒன்று தான் வச்சுருக்காங்க, அதனால் நான் இதை முடிச்சிடுறேன். பரவாயில்ல, 2 இருக்கு. கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா. ஸோ 1, ஆனால் ரொம்ப சின்னது. அநியாயம் பண்ணுறீங்க. மக்கன் பேடா மாதிரி இருக்கு. ஆர்காட் சைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் பக்காவான இஃப்தார். ஓவரால் எப்படின்னா, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு 594க்கு இந்த காம்போ ஒர்த்தானா கண்டிப்பாக ஒர்த்து. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அது இல்லாமல் ரமடான் ஸ்பெஷலாக இஃப்தாரோட பஃபட்டே போயிட்டு இருக்கு நம்மளோட பாம்ஷோர் அண்ணா நகர் பிரான்ச்சில். எனக்கு தெரிஞ்ச அண்ணா நகர்னு நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்க. அது இல்லாமல் இந்த இஃப்தார் பாக்ஸும் ஆர்டர் பண்ணுங்க. ஸோ சூப்பராக இருக்கு. ஈவினிங்கே சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்க. ஒரு 3 ஸ்டார்ட். அதுக்கு மேலே போனீங்கன்னா ஒரு 7க்குள்ளே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஏன்னா டக்குன்னு சேல் ஆயிடுது. ஸோ இவனோட இதை ரேப் அப் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம போகிறது சீஷெல். நெக்ஸ்ட் வந்து சீஷெல். சும்மா படா பாக்ஸ் ஆகிறான். நல்லா ஒரு 5000 வாலா மாதிரி. அம்மாடியோ கௌதமே தங்க வேட்டாப்பா. ஐயோ 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 எவ்வளோ ஐட்டம்ஸு. ஸோ என்னென்னு சொல்கிறேன். ஐயோ இது என்ன சொல்கிறதுனே தெரில. பத்திரியா ஏதோ போலி மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு குபூஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து மட்டன் சமோசா போண்டா பழம் பொரிஞ்சி. அதுக்கடுத்தது இது அவங்களோட இது. ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரில. ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் நிறைய விஷயம். அதே மாதிரி பெரிய சைஸ் சலீமு. அதுக்கடுத்தது ஏதோ கிரேவி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இது அது என்னன்னு தெரில. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு. திரும்ப இது வெஜிடபிள்ஸு. அதுக்கப்புறம் வாவ் இதுதான் அத்தன்டிக். இவங்களை ஏன் சூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன்னா, மந்தி பிரியாணி. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இவங்க வந்து ஃப்ரெஷ் ஜூஸ். இவங்க வாட்டர் மிலான் தான்ப்பா. ஃப்ரெஷ் ஜூஸ் வாட்டர் மிலானா என்னன்னு தெரியல. ஏதோ மில்க் ஷேக் மாதிரி தான் இருக்குது. பார்ப்பேன், குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் டிஷ்யூஸு, டேட்ஸு, முட்டை மிட்டாய், நோம்பு கஞ்சி ஏன் இவ்வளோ இதுன்னு தெரில. அதுக்கடுத்தது ஷவர்மா ரோலு, ரைத்தா. மந்திக்கு சாப்பிட்ற அந்த டிப்பு. ஆக்சுவலாக ரைத்தாவா இல்லைப்பா, ரைத்தாவே இல்லைப்பா. இந்த ரைத்தா காமெடி போடுவேன்னு சொல்லிட்டு தான் அவங்க ரைத்தாவே வைக்கல. ஸோ அதுக்கப்புறமா அக்வாஃபினா. வேணாம் அதெல்லாம் ரொம்ப அழிஞ்சு போச்சு. அவரே போயிட்டாடுறா. விடு வேணாம். சரி ஓகே. அதுக்கடுத்தது ஹலீம்ன்ற பாருங்க. ஹலால் சாவடிச்சிட ஒன்று எனக்கு இது பண்ணனா. அல்ஃபாம் அந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷு. அதுக்கடுத்து இந்த ரோல் தாங்க வரவே மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு ஓகே ரோல் எடுத்தாச்சு. நல்லா பெரிய சைஸ் பாக்ஸு. ஸோ 600 சம்திங் வந்தது. ஸோ இது ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். ஏன்னா செம்ம பெரிய பேக்கு, ஐட்டம்ஸும் நிறைய. கம்பேர்ட் டு பாம்ஷோர் இது ஐட்டம்ஸ் நிறைய. பட் ஐட்டம்ஸ் மட்டும் பிரச்சனை கிடையாது. டேஸ்ட் எப்படி இருக்குன்றத நான் பார்த்து சொல்கிறேன். இவங்களும் அரபிக் ஸ்டைல் தான், அவங்களும் அரபிக் ஸ்டைல் தான். ஆனால் இவங்க என்னன்னா ஆத்தென்டிக்காக இது பண்ணியிருக்காங்க. மந்தியிலேருந்து போயிருக்காங்க. ஸோ நான் இது பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம்.
சரி வாட் வித் ஸ்நாக். அதுக்கடுத்தது ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏதோ யூஎஸ் காலர்னு சொல்லி கட்டுறீங்க. அம்மா விடுமா, அதை வேற ஏமா ஞாபகப்படுத்துற விடுமா. ஸோ வெங்காய போண்டா மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. குட்டு. அதுக்கடுத்தது பழம் குறிஞ்சி, மட்டன் சமோசா. லொக்கேஷன் லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஒன்றும் இல்லை, அங்கே வந்து இப்படி வந்திருக்கு. ஏன்னா போதிய வெளிச்சமின்றி காரணமாக வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா சொல்லியிருந்தேன்ல பரோட்டா. அதுக்கடுத்தது வந்து இது ஏதோ கிரேவி கொடுத்துருவாங்கன்னா ஐயோ ஐயோ என்ன மிதக்குறான்டா. எனக்கு தெரிஞ்சு சிக்கன் நினைக்கிறேன். சிக்கன் தான். சிக்கன் கிரேவி வித் பரோட்டா. ஸோ சும்மா லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு இது இப்படி இடம் வைக்கிற காரணம் நம்ம கீழே வைக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. பரோட்டா நல்லா சாஃப்டான பரோட்டா தான். சாரிங்க, மட்டனுங்க, சிக்கனுங்க தெரியாம. சூப்பரான ஸ்டைலுங்க, செம்மையா இருக்கு. மட்டன் பீசஸ்லாம் சரியான இது. இங்க பாருங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு. ஒர்த்து. ரொம்ப கஞ்சி இவங்க வந்து பேக்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துரும். டின்னர்லாம் செம்மையா இருக்கு. இதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ சாரிங்க. ஓகே. கலகரான்டா. சூப்பராக இருக்கு நோம்பு கஞ்சி. கம்பேர்ட் டு பாம்ஷோர் டேஸ்ட் பட்ஸ் ஒன்றும் தூண்டினே இருக்கான் பயங்கரமா. இவன் என்ன பண்ண போறோம்னா மட்டன் ஹலீம். ஓகே, மிளகாலாம் வச்சு பயங்கரமா இருக்கு. ஹலீம் தாங்க ட்ரெடிஷ்னலான ஒரு இது சாப்பிடுவாங்க. கப்சான்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல. ஸோ இதை ட்ரை பண்ணுவோம். கப்சா கரெக்டு தான். ஓகே, 2 மட்டன் பீசஸ் சின்னதாக இருக்குது. ஒன்று பெருசாகவே இருக்குது ஓரளவுக்கு. ஒன்று இருக்குது. மிளகா வச்சுருக்காங்க. சரி ஹலீம் இது லைட்டாக ட்ரை பண்ணும். அந்த கிரேவியை ஊற்றி, ஏன்னா வெறும் இது சாப்பிட முடியாது. லைட்டாக இது ஊற்றிட்டு இங்கே ஓரமாக வச்சு நல்லா ஒரு பெருசு செம்ம கிரெயின்ஸு சூப்பராகவே இருக்கிறான். பீஸை ஒன்று லைட்டாக உள்ளே வச்சு இதுக்கும் இது கலக்கிறானுங்களே. கண்டிப்பாக நம்மளோட என்ன சொல்கிறது 2தோடைய இஃப்தார் பஃபட்டும் போய் ட்ரை பண்ணுறோம். ஓகே, டாப் நாட்ஸுங்க. பக்கா மந்தி சூப்பராக இருக்குது. மந்தி ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நார்மல் பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். பட் பக்காவான மந்தி பயங்கரமாக இருக்கான். அந்த டேஸ்ட் வந்து அப்படி எடுத்து தருது. சும்மா நார்மலான ஒரு இந்த ரைஸ் ஜீரா ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இல்லை. கேட்க சொதப்பிடுவாங்க மந்தி பண்ணாமல். சூப்பரான மந்தி அப்சல்யூட்லி. என்ன உங்கள் டேஸ்ட் பட்ஸை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக இந்த மந்தி. ஸோ கார்த்தியை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பாவம் பையன் என்னது மலை ஏறின்னு இருந்திருப்பான். முதல் மலையை கடந்திருப்பானான்னு தெரில. பட் ஆனால் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ சூப்பர் சரியான மந்தி. ஸோ லாஸ்ட்டாக அல்ஃபாமா ஹலீமோட முடிக்கிறேன். தி மீல் இது அண்ணனுக்கு தான்ப்பா. ஓகேவா? சரி ஓகே ஓகே. ரெண்டாவது வந்து மயனேஸுங்க. பாக்ஸை ஒஸ்ட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். கீழே போட்டு ஓகே சரியா ட்ரை பண்ணோம். நடப்படா வேற மாதிரிடா இவனுங்க கலக்கிட்டானுங்கடா. கைஸ் சீஷல்ல வந்து நான் இவ்வளோலாம் புகழவே மாட்டேன். நிறைய டைம்ல ஜொமேட்டோலேயே வந்து நான் ஆர்டர்ஸ் போட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக போய் இது பண்ணியிருப்பானுங்க. ஏன்னா நல்லாவே இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு இல்லாமல் இருக்குது. பட் நான் பயந்துட்டே தான் பண்ணேன். இவ்வளோ காஸ்ட்லியே பண்ணுறோமே. எனக்கு காஸ்ட்லிங்க, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு காஸ்ட்லி இது பயந்துட்டே பண்ணேன். பட் ஆனால் சாப்பிட்ட ஒவ்வொரு டிஷ்ஷுமே அப்படியே டேஸ்ட் பட்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணே இருக்கான். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த ஜூஸ் ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. லைட்டாக இதையும் டேஸ்ட் பண்ணுறோம். இவன் நல்லா இருக்கான். பாட்டில் வாட்டர் மிலன். வாட்டர் மிலன் கூட இல்லைப்பா, இவன் வேற ஏதோ ஒரு மாதிரி இருக்கான். ரோஸ் மில்க் வாட்டர் மிலன் சேர்ந்த கலவை மாதிரி இருக்கான். ஆனால் செம்மையா இருக்கு. ஸோ ஹலீமு இவன் லுக் அட் த குவான்டிட்டி கைஸ். சூப்பராக இருக்கு ஹலீமு.
ஸ்பூன் இல்லை, சரி வேணாம், கையிலே சாப்பிட்றோம். இந்த கேஸ் பட்ஸ இவனுங்களாம் தான். நம்ம எவ்வளோ வேணா கொடுக்கலாம், செம்மையா இருந்தது. வேஸ்ட் பண்ணுறேன்னா நினச்சிக்காதீங்க, அதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்து போய் கொடுத்துருவேன். நான் நிறைய சாப்பிட மாட்டேன், அதனால தான். ஹலீம் வாஸ் டூ குட் கம்பேர்ட் டு பாம் ஷோர். சூப்பராக இருக்கு. இது வரைக்கும் எல்லாத்துலேயுமே அவனுக்கு பீட் பண்ணிட்டு தான் வராங்க, எதுவுமே கம்மியாகவே இல்லை. அடுத்தது முட்டை மிட்டாய், ஆர்கார்டில் ஆம்பூர் அவங்களாம் இருந்தீங்கன்னா இருக்கும். முட்டை மிட்டாய் ஆனால் இது ரவை மாதிரி இருக்குடா. இது என்ன டிஷ்ஷுன்னு தெரில சத்தியமா. உங்களுக்கு யாருன்னா சீசனில் இந்த என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ ஓவராலாக வீடியோ எண்ட் வந்தாச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த கன்க்ளூஷன், ஹூ இஸ் த வின்னர்? ஸோ உங்களுக்கு நான் சாப்பிட்ட ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கேன் யார் வின்னர்ன்ட்டு. அதுக்குன்ட்டு ஓகே ஐ கிவ் த வின்னர் as a சீஷெல். ஏன் சீஷெல் சொல்கிறேன்னா, ஸோ பேக்கிங்கு அது இதுலாம் கிடையாது, சைஸஸ் கிடையாது, பட் டேஸ்ட் ஆஃப் த ஃபுட் வந்து எதுவுமே டிசப்பாயிண்ட் பண்ணல. அவனே இது டிசப்பாயிண்ட் பண்ணல, நான் அவனை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டலாம் சொல்ல மாட்டேன். பட் கம்பேரிட்டிவ்லி பெஸ்ட் டு பெஸ்ட் எது பெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீஷெல் தான். வேற மாதிரியான ஒரு இஃப்தார் காம்போ. அந்த 650 rupees நான் வாங்கும்போது பயந்துகிட்டே வாங்கினேன். சீஷெல் நான் தான் சொன்னல, அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் இல்லாமலாம் இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எக்ஸப்ட் ஆனியன் பஜ்ஜிலாம் கொஞ்சம் அதை தவிர்த்துருக்கலாம். ஆனியன் பஜ்ஜி வந்து ஓகே தான், சும்மா அப்படின்லாம் இல்லை. பட் மட்டன் சமோசா, அந்த பழம்பொரி, அப்புறம் ஹலீம்லாம் டாப் நாச்சுங்க. ஹலீமு அப்புறம் மந்தி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவரால் கிவிங் த வின்னர் ஆஸ் சீஷெல் கம்பேர் டு ஃபார்ம் ஷோர். ஸோ ரேட்டிங் சொல்லிடுறேன். 10க்கு இவனுக்கு வந்து எவ்வளோ சொல்லலாம்? 10 out of 10 நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரொம்பவே எல்லாமே பிடிச்சிருந்தது. வந்து ஒரு 9.5. ஸோ இவ்வளோதான், கிட்டதான் ரொம்ப. ஸோ கண்டிப்பாக ரெண்டுத்தோட எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணுங்க, மஸ்ட் ட்ரை. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் போடணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ மோரோவர் நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி தான். ஸோ எதனா ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தது, எதனா பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். மூவிங் ஃபார்வர்ட்ஸ் ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன். ஸோ மந்த் ஸ்டார்டிங்கில் தான் என்னால் போட முடியும், ஏன்னா நான் ஒரு பார்ட் டைம் யூடியூபர் அண்ட் ஸ்டார்ட் அப் வேறு. ஸோ நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் எப்படி கொடுக்குன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா தான் அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ see you on another video guys. Tata bye bye.